பாத்ரூம் போகணும் அங்கே ஃபோட்டோ எடுக்கிற கார் ரிவர்ஸ் எடுக்கும்போது ஃபோட்டோ எடுக்க சொல்கிறேன். அப்புறம் வேற என்ன இப்போ ஏறும்போது கூட இங்கே தான் அதெல்லாம் எடுக்க முடியும். வேறு எங்கே போய் எடுக்க முடியும்? ஃபோட்டோ அவரே எடுத்து கொடுத்துருவார் ஃபோட்டோ. சொன்னா வெல்கம் டு டேக்கர் பாய்ஸ்ன்னு சொல்லிட்டு. வெல்கம் டு டேக்கர் பாய்ஸ், வெல்கம் டு டேக்கர் பாய்ஸ் சேனல். இதெல்லாம் நீங்கள் கட் பண்ணிடுங்க. இன்னைக்கு டே 2 மூணாரில் இருக்கோம். இது வரலையும் பீஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. மேலே எப்படி போகணும்னு தெரியல. போட்டிங் எப்படி இருந்துச்சு? போட்டிங் எப்படி இருந்துச்சு? எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டேன். அது சொல்லணும்டா. இப்போ போட்டிங் முடிச்சுட்டு போயிட்டேன். இப்போ சொல்லணும். பார்த்து டாப் வியூ பார்த்து போயிட்டு இருக்கோம். எங்கே 20 கிலோமீட்டர் வருது. மூச்சு வாங்க வயசாயிடுச்சு. கேமராமேன் சேஃப்டியா இருக்கு. ஓகே நம்ம தப்பா பேசினே தப்பா வந்துட்டோம். எப்படி மலை ஏறணும்? மூணாருங்க இந்த பண்ணு. யார்கிட்ட ஃபோன் பேசியிருந்தா? உனக்கு மட்டும் ஃபோன் போதா? எனக்கு மிஸ்ட் கால் வந்துருச்சு. கால் பண்ண போல. சார் இவன் தான் சார் போட்டோ பைத்தியம். பார்த்துக்கோங்க, இவன் தான் போட்டோ பைத்தியம். 1000 போட்டோ எடுத்திருக்கான். இன்னும் போஸ்ட் தெரியல. போட்டோ கொடுத்து சைடா பிடிச்சிக்கிறேன். இது பவர் ஸ்டார் மாதிரி இருக்குடா. மாத்ரா ரெண்டு கையில பிச்சை கேக்குறான் பாரு. லிங்கேசன் ஓகேவா? எடுக்கறியா? இரு பேசாம நான் என்ன பண்றேன், வீடியோ எடுத்துறேன். உனக்கு எது ஓகே அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. அவ்வளவுதான். இப்போ ஏதாச்சும் போஸ்ட் நீயே கொடுத்துட்டே இருக்கு. இஷ்டத்துக்கு என்ன லூஸ் மாதிரி பண்ணுன்றான். அவ்வளவுதான், அவர் ஒண்ணு இல்ல. ஏய் மைசன் ஓடுறா. டிவி சும்மா சொன்னா ஏய் உனக்கு தெரியலடா இந்த போஸ் நல்லா இருக்குண்டு. கர்லி யார் வச்சு செம்மையா இருக்காண்டா. செம்மையா இருக்காண்டா டிவி. ஸ்ட்ராங்கா சாங்கா சார் நான் சினிமேட்டிக்ல எடுத்துட்டு இருக்கேன். ஆனால் என் ஃபோனில் சினிமேட்டிக்கில் பார்த்துக்கோ, அந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஓகே தான், வியூ பாயிண்ட் நாட் பேட். அப்படியே மூணார் வியூ பாயிண்ட்டை கவர் பண்ணிட்டு அங்கே பக்கத்தில் இருக்க கடையில் சூடாக மேகி சாப்பிட்டோம். மேகி சுத்தமாக சொல்லக்கூடாதுங்க, சூப்பராகவே இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணுங்க. ஏ சாப்பிடுங்க. சார் டேஸ்ட் பார்த்து சொல்லு பாஷா. டேஸ்ட் அண்ட் டெல். சஜஸ்ட் பண்ண போனடா. டேக்கர் பாய்ஸ் சஜஷன். டிவி சாப்பிட்றா, ஊதி சாப்பிட்றா. ஓகே தானே? பா குழுவில் சாப்பிடும்போது டேஸ்டாக இருக்கும். ஆனால் மசாலா எக்ஸ்ட்ரா போட்டுருக்காங்க. ஆனால் மசாலா போடல, ஆனால் குளிரும் இல்லை. எங்கே குளிரும்? மசாலா எக்ஸ்ட்ரா போடுவாங்க. அது நல்லா இருக்கா இல்லையா? அந்த சேனல்ல உங்களுக்கு நல்லா இருக்குன்னு சொன்னா நீங்க எவ்வளோ எபிசோட் டிஸ்கவுண்ட் பண்ணி தெரியுமா? 250 நாளைக்கு 500 ஆகலாம், 500 5000 ஆகலாம். பார்த்துக்கோங்க, கூட்டமாக வரலாம். உங்களில் சாப்பிட்டா டேக்கர் பாய்ஸ் சொல்லி வருவாங்க. நீங்கள் டேக்கர் பாய்ஸ்னு கூப்பன் கோட் என்டர் பண்ணி 50% டிஸ்கவுண்ட். I want this type of content in my life. அந்த லெவலுக்கு நம்ம யூடியூப் சேனல் போடும். டேக்கர் பாய்ஸ் என்ற கூப்பன் கோட் என்டர் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு 20% ஆஃப் கொடுக்குறாங்க. அடுத்த டூர் 2000. Thank you so much sir. கூச்சமே இல்ல. 500 சப்ஸ்கிரைபர்ஸ் வரும்.
இன்னும் ஒரு 4 வருஷம் ஆச்சு. வரும் பார்க்குறவங்களாம் அவங்க கடைக்காரனை கூப்பிடு. அப்போ ட்ரிப்புக்கு வர முடியாது. அது ஒரு 10 வருஷம் ஆகும். அப்பயும் வராது. ஹார்ட் பீட் வந்து உனக்கு கைண்ட் ஆஃப் மூவி தான் அது. மயிரா மூவி அது சீரியல்ல ஆக்ஷன்ல ஆடோட போடுறாங்க. ஒன் ஆஃப் த கைண்ட் அது. ஹார்ட் பீட் வந்து கம்பேர் 10 எபிசோட் போறாங்க பாத்தியா அதுக்கு பேர் அதுதான் சீசன். ஹார்ட் பீட் வந்து இதெல்லாம் நாடகம்டா. ஹார்ட் பீட்ல என்னென்ன நடக்குதுன்றதை நீங்க பார்க்கலாம். அப்பனா நீ இது குட் டாக்டர் பாத்திருக்கியா? குட் டாக்டர் பாத்திருக்கியா? நான் இன்டர்ன் பார்க்கலாம்னு இருக்கேன். 2 எபிசோட் பாத்தியா? குட் டாக்டர் ஏய் டிவி ஹார்ட் பீட் ரதி நல்லவளா கெட்டவளா? ஹார்ட் பீட்ல ரஜி நல்லவதான். அவளுக்கு ஒரு ஸ்டோரி இருக்கு பாவம். சிஓ பிரெக்னன்ட் ஆயிட்டா என்ன பண்ண முடியும்? சிஓ நிக்கணும் ஆசைப்படுறான். என்ன பாவம் ஜாலியா இருந்து பாவம். அவன் ரீனா தேஜன் சுத்திரும் போது இவங்க ரதி பின்னாடி சுத்தி ரஜியை பத்தி கேட்டான். ரதி மேம் தப்பு அந்த பொண்ணு நினைச்சேன் ஆன்டி ஹீரோ ரதி மேம் பாஷா வாழ்ந்தா இவங்களோட தான் வாழணும். ரதி மேம் ரதின்னு சொல்லி ரதி மேம் 50 ஸ்குவாட்ஸ் போட சொன்னா மேம் நான் 500 போடுறேன் மேம். ரஜி ஃபேஸ் கூட தான் இருக்கும். சரி அந்த ஆண்டி இது மாதிரி ஒரு வெப் சீரிஸ் பண்ணிருக்கு அது என்ன சொல்றேன்? அப்படியா? அப்ப நீ தானே பாத்திருக்க. அப்ப நாட்டி நீ தானே ஃபாலோ பண்ணிருக்க. ஐடி பாத்தியா? டிவி தான் நீ மாட்டிக்கிட்ட. அந்த ஆண்டி நடிச்ச எல்லா வெப் சீரிஸ்லயும் நீ அடிக்கிற. தெரியாதுடா. மூணார் வியூ பாயிண்ட் முடிச்சுட்டு அப்படியே இங்கே லாஸ்ட்டாக எலிஃபென்ட் சஃபாரிக்கு வந்தோம். இங்கே ஒருத்தருக்கு 800 சார்ஜ் பண்ணுறாங்க. 800 ஒருத்தான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லைன்னு சொல்லுவேன். பார்த்தா அதுக்கு ஃபுட்டு ப்ரொவைட் பண்ண அதுக்கு தனி 200, ஃபோட்டோக்கு தனி 200 சொல்கிறாங்க. எனக்கு கேட்டேன்னா அது வேஸ்ட் ஆஃப் மணி தான் சொல்லுவேன். நீங்கள் சும்மா வெளியே இருந்தே பார்த்துட்டு வந்துடலாம் அது சாப்பிட்றதெல்லாம். அதில் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுன்னா உங்கள்கிட்ட காசு நிறைய இருந்துச்சுன்னா பார்க்கலாம், ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இல்லைன்னா ஜஸ்ட் சும்மா வெளியே இருந்தே பார்த்துட்டு வாங்கன்னு தான் சொல்லுவேன். அது எடுத்து கரெக்டாக எடுத்து போடுறா. அவங்க அக்கா காமிச்சுடுவான் பண்ணு. அவங்க அக்கா ஃபோன் பண்ணி கிஷன் எப்படி இருக்கான் முன்னாடியே போயிருந்தா நல்லா வெளிச்சத்தில் இருக்கும். ஃபோன் நல்லா தானே இருக்கு. அப்போ விட்டுறா போட்டோ ஃபுல்லாக காசு கொடுத்துருவாங்களா? ஏதாவது பண்ணிட்டாரா? எல்லாத்துக்கும் காசு கொடுத்துருவாங்க. கணேசான்னு சொல்லு. கணேசாண்டு கொடுத்துட்டு முடிச்சிட்டாங்களா? அது இருக்க சின்னவனே பெரியவனே அப்படி இருக்கு. அழுத்தினாலே வரண்டா. இது தெரியாம தானே படிச்சா போதே வரும்ல. அது மாரி அவங்க சந்தோஷத்துல இருக்க. என்ன ஒரு ஆனந்தம் கரண்டிக்கு தகதகன்னு தலையை பார்க்கலாம். நீ பண்றா ஒரு போட்டோக்கு 100 ரூபா. ஒரு போட்டோக்கு 100 ரூபா ஜெயிஸ். ஓகே ஒரு போட்டோக்கு 100 ரூபா. ஆ சார் 800 கொடுத்தா பட் ஓகே 300 ஓகே தானே? 300 ஓகே இல்லையா? அப்போ ஒருத்தே இல்லடா. இல்லடா ஒரு 900 ரூபாய் 500 ரூபாய் வருது. ஏன்னா நாங்கள் வாகாமன் போனோம். அப்போ இதே சஃபாரி தான் 300 ரூபா சொன்னாங்க. அதை மீன் பண்ணிட்டு வந்தால் 800 ரூபா சொல்கிறாங்க. 800 ரூபா நோ. அது இல்லாமல் அந்த இதுக்கு சாப்பாடு அது விட்டு தனியா ஃபோட்டோக்கு தனி ஃபோட்டோக்கு கொடுத்துறீங்களா? இவ்வளோ கேள்வி கேட்டான்ல அவன் ஆனே பண்ணல. அவன் ஆன் பண்ணுறதுல எடுக்கலாம். அவன் புரியுதா? அவனா படிப்பறி இருக்கால சும்மா காமெடி தானே பேசுகிறாங்க. இது என்னது? அது ஏன் அவ்வளோ நேரம் அப்போ ஓட்ட விட்டுருக்க?